ஹாய், இன்றைக்கி பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ரசமே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ஒரு வாய் கேட்டு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டுறலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்து பூண்டு கொஞ்சம் இந்த ரசத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும். பூண்டு ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் அரைச்சா போதும், ரொம்ப எல்லாம் அரைக்க வேண்டாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வேக வச்ச பருப்பு, தக்காளி நல்லா கடைஞ்சி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அரைச்ச சீரகம், மிளகு, பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, அரைச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சிம்லேயே வதங்கட்டும். அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ரச பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கரைச்சி வச்ச புளி தண்ணியும் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா FBயில் பார்க்குறவங்க பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சமாக ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு கொதிச்சா போதுமானது. ஏன்னா சாம்பார் பவுடர் ஸ்மெல் போகிறதுக்காக தான் அதுவும் கொதிக்க வைக்கிறோம். அடுத்து கை நிறையா கொத்தமல்லி ஆட் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பருப்பு ரசம் ரெடி. ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.